நாம் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமான்னு பார்த்தால் ஓராழ்வார் தெரிவிக்கிறார், சோம்பர உகத்தி போலும் சோம்பி இருக்கிறவர்களை பகவான் நீ விரும்புகிறாய். மற்றொரு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், செய்யும் கிரிசகள் கேளீரோ, என்னென்னலாம் பண்ணமோ கேள். அப்போ பண்ணணுமா இல்லை தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னபடிக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கணுமா? அப்போ வியாக்கியாதா சாதிக்கிறார், மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை, ஈஸ்வர பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்திரேவ பிரபத்தி. ஈஸ்வரன் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வராருன்னா நாம் ஒன்றுமே பண்ணாமல் கையை கட்டிண்டு ரட்சிப்பாயின்னு ஒத்துண்டா போரும். இதுதான் சரணாகதிங்கிறார்கள். சரணாகதி யார் பண்ணிவிட்டானோ அவன் அதற்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியதும் இல்லை. அதைத்தான் திருமாலை பாசுரத்திலே சோம்பர உகத்தி போரும். வாழும் சோம்பர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துண்டு பெருமாளை சேவிச்சுண்டு சோம்பி இருந்தா போரும். பெரிய பெருமாளே நீர் அவரை ரொம்ப உகக்கிறீர் போலும். அவள் இடத்துல தான் பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். நீங்கள் அந்த ஊரில் அதை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நம்ம ஊர்லேயும் கூட்டம்லாம் வரும், உற்சவ காலத்தில் வரும், சனி ஞாயிறானா வரும், இல்லை அவளுக்கு எப்போ பிரதட்சணம் பண்ணமோ வருவா அப்படி. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அப்படி அல்ல. அந்த பெருமாள் தான் முதல், தளிகை அப்புறம்தான், பள்ளிக்கூடம் அப்புறம்தான், வேலை அப்புறம்தான். அது 5 மணிக்கு புறப்பாடுன்னா 5 மணிக்கு தான் ஊர் முழுக்க நிற்கும். கார்த்தால 4:45 புறப்பாடுன்னா 4:45 தான் ஊர் முழுக்க நிற்கும். நமக்கு அது போக்கச்சவே சந்தேகமாக இருக்கும். இவா எப்போ தளி பண்ணுவா, எப்போ பெருமாளுக்கு பண்ணுவா, எப்போ கோவிலுக்கு வருவானே தெரியலையேன்னு தோணும். எல்லாரும் நிற்கிறார்கள், அதுவும் மணி தப்பாது. அப்படி ஒன்று கிட்டக்க நாம் போய் நின்றுட முடியாது. இருந்தாலும் அந்த திவ்யதேசம் அப்படியே போயின்னு இருக்கே, அது என்னமா நடக்கிறதுங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையோ. அந்த பெருமாளுக்கு அவளை கண்டாதான் ரொம்ப உகப்பான். ஓடி ஓடி வரா, வீட்டு வேலையை பார்க்காத வரா. அப்போ சோம்பல் வீட்டு வேலையில் நல்ல ஈடுபாடு பகவத் விஷயத்தில். சோம்பரி உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே. சோம்பி இருக்கிறவர்களை பகவானுக்கு பிடிக்கிறது. ஆனால் இப்போ ஆண்டால் செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாங்கள் என்ன பண்ண வேணுங்கிறது சொல்கிறோம், கேட்டுக்கொள் என்கிறாள். இதை கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. கர்மண்யேவாதிகாரஸ்தே கர்மாவை செய்வதிலேதான் உனக்கு நோக்கம், உனக்கு அதிகாரம். மா பலேஷு கதாச்சன பலத்தில் எப்போதும் எண்ணத்தை வைக்காதே, பலத்தை குறித்து தாழ்ந்த பலத்துக்காக செய்யாதே. மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு. நீ செய்யும் கர்மத்துக்கு மா கர்ம பல, அதற்கு எந்த பலம் கிடைக்குமோ அதற்கு காரணமாக நீ இராதே. கர்மபல ஹேதுஹு மா பூஹு. நீ செய்யும் கர்மத்துக்கு பலம் கிடைக்கும், அந்த பலத்துக்கு காரணமாக நீ இருக்காதே. இது இத்தனை கண்ணன் சொல்லிட்டு வந்தார். அப்போ கர்மத்தை மட்டும் செய், பலத்துக்கு ஆசை வைக்காதே. பலத்துக்கு உனக்கு நீ காரணம் அல்ல, நீ செய்த கர்மம் காரணம் அல்லன்னு தெரிந்து கொள். இது இத்தனை சொன்ன உடனே அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், எப்படி நான் செய்யணுங்கிறே, ஆனால் செஞ்சேன்னு நினச்சிக்க கூடாதுங்கிறே, பலத்தை குறித்தும் செய்யக்கூடாதுங்கிறே, பலத்துக்கு நான் காரணம் இல்லைங்கிறே, அப்படின்னா செய்யாமலே இருந்துடுறேனேன்னா. இது இத்தனையும் சொல்றத அதை பண்ணாமலே நாம் இருந்துள்ளோம் இல்லையோ. இல்லையே கடைசி பாதத்தில் கண்ணன் மறுத்துட்டார். மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. அகர்மாங்கிறது செயல் மாண்டு போதல், செயலற்றிருத்தல். அகர்மாங்கிற செயலாற்றாத தன்மையோடே தே சங்கஹா மா அஸ்து, உனக்கு சங்கம் ஏற்படாமல் இருக்கட்டும். செய்கையில தான் உனக்கு தொடர்பு இருக்கணுமே தவிர செய்யாமையில் உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப கீதையில சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தாலும் செய்ய வேணும்னு தெரிகிறது. இப்ப ஆண்டாள் சொல்ற செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்த்தாலும் செய்ய வேணும்னு தோன்றது. ஆனா தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் சோம்பர உகத்தி போலும் சூழ்குண அரங்கத்தானே என்று சாதிக்கிறாரே. மார்பிலே கை வைத்த உறங்க பிராப்தின்னா, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னால் பகவானே வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், இங்க இருக்கிற கடிகாரத்தை எடுத்து இப்படி வை, அதை காரணமாக கொண்டு நான் மோட்சம் கொடுக்குறேன்னா நாம எடுத்து வைக்க கூடாதுங்கிறார் ஆழ்வார். மோட்சத்தை அவனாக கொடுக்க வேண்டுமே தவிர நான் உன்னை செஞ்சேங்கிறதுக்காக பகவான் மோட்சம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது நிருகேதுக கிருபையாக இருக்காது இல்லையோ. நான் உன்னை பண்ணி அவர்கிட்ட உன்னை வாங்குறதுன்னா வியாபாரம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பகவானாகவே தான் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் யாரொரு தன் உபாய அனுஷ்டானத்தில் தனக்கன்வயமில்லை என்று தன் ரக்ஷாபரத்தை பகவானிடத்திலே வைத்து விடுகிறானோ அவன்தான் ரக்ஷகன்னு ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் சோம்பி இருக்கிறவர். அதனால் அவருக்கு துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. துரும்புன்னா அந்த நாளில் எரி துரும்பு, அடுப்பு மூட்டணும் இல்லையோ, அதுக்கு வச்சுருக்கிற சின்ன செராத்தூள் விறகுத்தூளைத்தான் பூர்வாச்சாரியர்கள் துரும்பு நறுக்கன்னுவா. அந்த நாளில் விறகை வெட்டித்தானே அடுப்பு மூட்டணும். அடுப்பு மூட்டுறதுங்கிறதுலேருந்துதானே தளிகை ஆரம்பம். அதனால் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னா மோட்சம் போகணும், இந்த விறகை வெட்டி வை அப்படின்னு சொன்னால் வெட்டக்கூடாதான். துரும்ப நறுக்க கூட பிராப்தி கிடையாது. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி. நெஞ்சில கை வச்சு நன்னா தூங்கலாம்.
சரணாகதிங்கிறது ஆயிடுத்துன்னா அப்புறம் இவன் தூங்கிட்டே இருக்கலாம். இது வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்தே நம்மாழ்வார் போய் சரணாகதி அனுஷ்டித்தார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னு மாற்றகிற்கின் நிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சென்னலூடுமலர் சிறீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. எனக்கு கர்மஜான பக்தி யோகங்கள் எல்லாம் இல்லை, உன் திருவடிகளையே சரணமாக பற்றி விட்டேன். அப்புறம் வானமாமலையில யாரெல்லாம் இருக்காளோ அவளை பற்றி ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிறீவரமங்கல நகர். செய்த வேள்வியர் அவ பண்ண வேண்டிய ஹோமம் யாகம் யஜ்யம் தபஸ் எல்லாமே ஆயிடுச்சு. செய்த வேள்வியர் நேர்த்தே முடிஞ்சு படுத்துனுட்டாலும் இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையானா வாசக்கதவை திறந்து வச்சுட்டு மோட்சம் கொடுக்க பகவான் எப்போ வருவர்னு காத்துருப்போம். அந்த ஊரில் எல்லார் வீட்டு வாசக்கதவும் திறந்தே இருக்குமா. ஏதற்கெனில் வானமாமலை தெய்வநாயக பெருமான் வரணும், வா மோட்சத்துக்குன்னு கூட்டின்னு போகணும். நீங்கள் பண்ண வேண்டியது எப்பவோ ஆழ்வார் பண்ணிவிட்டார். அதனால் செய்த வேள்வியர் கிருத்தகிருத்தியாக பிரதீக்ஷந்தே. கிருத்தகிருத்தியாக எத்தத்தை செய்ய வேணுமோ அதை செய்து முடித்து விட்டோம். பிரதீக்ஷந்தே எப்போ பகவான் வருவன் நம்மளை அழைத்து கொண்டு போவன். என்ன அங்கே இருக்கிறவா காத்துட்டே இருக்காள்னா அப்போ நாம் ஒன்றும் செய்ய வேண்டான்னு தெரியறது. அதே சமயத்தில் ஆண்டாள் செய்யும் கிரிச்சைகள் கேளீரோன்னு சொல்லுகிறாள். திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர். நாதமுனிகளுடைய சச்சிஷ்யர் திருக்கண்ணமங்கைங்கிற திவ்யதேசத்தில் இருந்தார். பத்தராவி பெருமாள் தான் உள்ளே எழுந்துள்ளிருக்கார். பெரும்புறக் கடல்னு அந்த பெருமாளுக்கு தமிழில் பேர். பெரிய சிந்து கடலை போல பெருமாள் இருக்காராம். 10 பாசுரம், ரொம்ப நீண்ட நீண்ட பாசுரம். திருமங்கியாழ்வாருடைய சில பாசுரங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா ஒரு பாட்டு சொல்கிறோமா 10 பாட்டு சொல்கிறோமான்னு இருக்கும். அவ்வளவு பெரிய பாசுரம். பெரும்பரக் கடலை அடலையற்றினைன்னு தொடங்குகிற பாசுரம். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள். பெருமாளை சேவிச்சுட்டு திருக்கண்ணமங்கை ஆண்டான் வெளியில் வரார். வந்தால் 2 நாய் வாசப்படியில் சண்டை போட்டுருந்துச்சு. இது இப்படி சண்டை போட்டுக்கிறதேன்னு ஒரு நிமிஷம் பார்த்துருந்தார். அது கடிச்சு கொதை 2 குற்றுயிராக விழுந்துடுத்து. இந்த நாய்க்கு சொந்தக்காரன் அந்த நாய்க்கு சொந்தக்காரன் 2 பேரும் வந்தான். அவா 2 பேருக்கும் சண்டை வலுத்துடுத்து. ஒன் நாய் தான் கடிச்சதுன்னு இவன் சொல்கிறான், என் நாய் தான் கடிச்சதுன்னு அவன் சொல்கிறான். ஒத்தருக்கொத்தர சண்டை, கைகலப்பு, கத்திய உருவிண்டு குத்தி கொள்கிற அளவுக்கு போயிட்டான். பார்த்து இந்த திருக்கமண்டமண்டை ஆண்டானுக்கு தோணித்து, இந்த நாய்க்கும் இவனுக்கும் எத்தனை நாள் தொடர்பு? 10 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா? மேலும் இது பிராணி, வெறும் நாய். இது ஒன்றும் மனுஷனும் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை. ஆனால் என் நாய்ங்கிற அபிமானம் எப்படியாவது அந்த நாயை தான் ரட்சிக்கணும்னு அவனை செய்ய தூண்டுறது இல்லையோ. அப்போ தன்னதுன்னு இருந்தால் யாரும் ரட்சிக்காமல் விட்டுவிட மாட்டா போல் இருக்கு என்ன திருக்கண்ணமங்கை ஆண்டான் தெரிந்து கொண்டு, அப்போ பகவானுடையவன் தானே நான், அப்போ அவன்தானே என்னை ரட்சிக்க வேண்டும். ஒரு மனுஷன் நாயை ரட்சிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டால் என்னை ரட்சிக்க பகவான் எத்தனை முயற்சி எடுப்பன் என்று தெரிஞ்ச உடனே இனிமே நாம் எந்த முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது என்று திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டார். தன் வியாபாரத்தை அனைத்தையும் துறந்து விட்டு திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் சந்நிதியிலேயே இருந்து அங்கேயே கைங்கரியங்களை பண்ணி கொண்டு மோட்ச பிராப்தி அடைந்தார்னு சொல்லுவார்கள். அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாமா? அதனால தான் ஆழ்வார் சோம்பர உகத்தி போலும்னு சொல்லியிருக்கார். சரணாகதி யாருக்கெல்லாம் ஆகிறதோ அவன் மற்றொன்றையும் செய்ய வேண்டாம்னு தெரிகிறதே. ஆண்டாளும் அந்த சாஸ்திரத்தில் இருந்தவ தானே, அவளும் பிரபத்தி மார்க்கத்தில் இருந்த பிரபன்ன தானே. ஆனால் செய்யும் கிரிச்சைகள் கேளீரோன்னு சொல்லுகிறார். என்ன இதை வியாக்கியாத்தா பெரியவாச்சான் பிள்ளை ஆகட்டும், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருவரும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் தெரிவித்தார்கள். பிராபகம் பகவானேன்னு பற்றின பிற்பாடு பிராப்பியமேது பிராபகமேதுங்கிற ஞானம் வந்து பிராபகம் பகவானேன்னு பற்றின விற்பாடு நாம் செய்யும் கிரிச்சைகள் அத்தனையுமே பிராப்பிய கோஷ்டியிலே அன்வயிக்கும். நாம் என்னென்னமோ பண்ண போகிறோமோ இல்லையோ அது அத்தனையுமே இனி பிராப்பியமாகத்தான் இருக்கும். சற்று விளக்கமாக சொல்கிறேன். இதை வச்சுன்னு தான் நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில கருத்துக்கள் தப்பாக நிலவருது, அது இல்லைங்கிறத ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்காளுங்கிறத பார்ப்போம். பகவானே உபாயன், பகவானே பிராப்பியம், அடைவிப்பவனும் அவன். நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது அவனைத்தான். அவர் தான் அடைவிக்கிறார். ஏன்னா அவனே அவன் திருவடிகளே உபாயம்னு பற்றுகிறோம். அப்போ அதுதான் 6 பேரு. 6ன்னு சொன்னால் வழி, பேருன்னு சொன்னால் புருஷார்த்தம். 6 அப்படின்னு சொல்கிறது நதி 6 அல்ல, 6 ஆற்றுப்படுகிறான். 6ன்னு வழின்னு அர்த்தம். 6 நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய்ன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையோ. அப்போ வழியும் பகவான் தான், அடைய வேண்டிய இடமும் பகவான் தான், உபாயமும் வெம்பெருமான் தான், பிராப்பியமும் வெம்பெருமான் தான். இந்த 2ஐயும் நாம் புரிஞ்சுனுட்டோம். இதை புரிஞ்சுக்கலன்னா வேற வேற உபாயங்கள் இருக்கும். கர்மயோகம் உபாயம், ஞான யோகம் உபாயம், பக்தி யோகம் உபாயம், அது அத்தனை உபாயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் கர்மஜான பக்தி யோகங்கள் உபாயங்கள் அல்ல, ஈஸ்வரனே உபாயம்னு தெரிஞ்சுனுட்டோம். கர்மஜான பக்தி யோகம் உபாயம்னா நிறைய செய்யணும். ஏன்னா அதுக்கெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம்னு பேர்.
ஓடணும், ஆடணும், நிறையா இப்போ இந்திரியங்களெல்லாம் அடக்கணும், தபஸ் பண்ணணும், என்னென்ன உண்டோ கர்மயோகத்துக்கு அத்தனை செய்யணும். பக்தி யோகத்துக்கு மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, மனதால் நினைக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும், விழுந்து சேவிக்கணும், புஷ்பங்களை எல்லாம் தொடுக்கணும், பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கணும், பிரதட்சணம் பண்ணணும், எத்தனையோ இருக்குன்னு வச்சுங்க. கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டுடலாதார் தம்பிறப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையேனுட்டு நாம சங்கீர்த்தனம் முதலான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், ஓத வேண்டும், ஆட வேண்டும். இது இத்தனை நாம் செய்து கொண்டு வந்தால் இது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தில் போய் நிலைக்கிறது இல்லையோ. இப்படி பக்தி யோகத்தை செய்யறதுங்கிறது உபாயாந்தரம். பக்தி யோகத்தை செய்தால் அதை பிராபகாந்தரம்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா இது நம்ம செய்யலாமா கூடாதான்னா நம்முடைய ஸ்வரூபத்துக்கு இது விரோதமாக இருக்கும். நம் ஸ்வரூபங்கிறது பகவானுக்கே அடிமைப்பட்டு கிடத்தல். அப்படின்னா அவர் கையைத்தான் நாம் எதிர்பார்த்திருக்கணுமே தவிர மத்தொன்னு நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது இல்லையோ. இப்ப கர்மஜான பக்தி யோகங்களை செய்தோம்னால் அப்ப மத்தொன்னை எதிர்பார்த்து அதன் மூலமாக பகவானை அடைகிறோம்னு அர்த்தம். அது சாதனாந்தரத்தை பற்றுவது, உபாயாந்தரத்தை பற்றுவது. அப்படி பற்றாமல் ஈஸ்வரனே உபாயம் இருந்துட்டா அப்ப அவன் கையை எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் பகவானுக்கு மனைவி. ஒரு மனைவி கணவன் கையைத்தானே எதிர்பார்த்திருக்க வேண்டும், மற்றொருத்தர் கையை எதிர்பார்த்திருக்கலாமோ? அப்ப கணவன் தானே மனைவியை ரட்சிப்பதற்கு யோக்கியதை படைத்தவன். அதே போலத்தான் சர்வேஸ்வரனான பகவான், அவன்தான் மனைவியை எப்போதும் நம் அனைவரையும் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு அவர் சுணங்கின நாளும் கிடையாது, எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறார். ஆகையால் உபாயாந்தரங்களை பற்றக்கூடாது, பகவானே உபாயம்னு பற்ற வேண்டும் நாம தெரிஞ்சுனுட்டோம். தெரிஞ்சின்ற பிற்பாடு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இல்லையோ. அப்ப ஈஸ்வரனைத்தானே உபாயம்னு பற்றி இருக்கிறோம். மற்றதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னா, இனிமே நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இனிமே பிரதட்சணம் பண்ணலாமா வேண்டாமா, இனிமே தீர்த்தம் ஆடலாமா வேண்டாமா, பண்ணித்தன ஆகணும். ஏன்னா பகவானே உபாயம்னு பத்துட்டோமே. அது இல்லாத பக்தி உபாயம்னு பத்தச்சே நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தோம், அதுக்காக தீர்த்தம் ஆடிந்தோம், கர்மங்கள் எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போதான் ஈஸ்வரனே உபாயம்னு புரிஞ்சுனுட்டோமே. இது இத்தனையும் பண்ண வேண்டாமான்னா, பண்ணணும் பண்ண வேண்டாம், ரெண்டுமே சொல்ல வேண்டியதுதான். பண்ணணும்னா எதற்காக பண்ணணும், பண்ண வேண்டாம்னா ஏன் பண்ண வேண்டாம், இது இத்தனை இனி உபாயமாக பண்ண வேண்டாம், பண்ணணுமே தவிர இதெல்லாம் பக்தி மூலம் முக்தி அடைய போகிறோம்னு நினைச்சுண்டு உபாய எண்ணத்தோட பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆனா பண்ணணும், எல்லாத்தையும் கைங்கரியமாக பண்ண வேண்டும். உபாயமாக செய்யாமல் இதை செய்து பகவானை அடையப் போகிறேங்கிற எண்ணம் இல்லாமல் கைங்கரியமாக செய்ய வேணும். அப்ப முன்னைக்கும் பின்னைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உபாயாந்தரத்தை பத்தினவனுக்கும் பகவானே உபாயம்னு பத்தினவனுக்கு என்ன வித்தியாசம்னா, செய்யற காரியத்தை செஞ்சுட்டே தான் இருப்பார். ஆனால் முன்னாடி செய்தது உபாயமாக பண்ணியிருப்பார், இப்ப செய்யறது கைங்கரியமாக பண்ணியிருப்பார். இப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறோம், இப்பவும் கோவிலுக்கு போறோம். ஏன்னா இது நான்